ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்கோ ட்ரேடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்கோ ட்ரேடிங் நல்லதா கெட்டதா, ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது எப்படி வந்தது, அந்த ஆல்கோ ட்ரேடிங்கை எப்படி நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஏன் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்கோ ட்ரேடிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் லாஸ்ட்டு 10 இயரில் இதுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் இருந்தது, எந்தெந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ப்ரோக்கர்ஸ், இப்போது ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களே. ஸோ இது என்ன அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் 2014-15 மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது இன்றைக்கி மாதிரியெல்லாம் நம்மளால் ட்ரேடு ஈஸியாக பண்ணிட முடியாது. ஒன்று நம்ம ப்ரோக்கருக்கு கால் பண்ணி சொல்லணும், அல்லது நாம் சிஸ்டம் வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரோக்கர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே ஒரு 5-6 சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒரு 2-3 பேர் சேர்ந்து சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது இருந்த சுச்சுவேஷன். இது அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா, அப்போது எல்லா ப்ரோக்கர்ஸுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிப்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம மொபைலுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஸ்டாக்கு இந்த ப்ரைஸில் வாங்குங்க, இந்த ப்ரைஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே நம்மளால் இண்டிபெண்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ப்ரோக்கருக்கு கால் பண்ணி, அதாவது டீலிங் டெஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மாதிரி நமக்கு 1 hour 2 hourலாம் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணவே முடியாது. 4 to 7 days எடுத்துக்கும் ஒரு டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன ஆச்சு அப்படின்னா, மொபைல் அப்ளிகேஷன் எல்லோரும் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு ப்ரோக்கராக மொபைல் அப்ளிகேஷன் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி பார்க்குற மாதிரி அக்யூரேட்டெல்லாம் சார்ட் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அப்போ ஓஎஸ் ஜாவா தான் இருந்தது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது போல் அப்போ ஜாவா தான் இருந்தது. தென் பார்த்தோன்னா நெட்வொர்க் இஷ்யூஸுமே இருக்கும். இப்போது நம்ம 4G 5G எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ 3G ஃபோன் தான் இருந்தது. ஓகே, இப்போது இதில் இந்த மொபைல் அப்ளிகேஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆர்டரை நம்மளே போட்டுக்கலாம், நாமளே ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்துக்கலாம் லைவில். ஸோ அந்த மாதிரி அப்போ இருந்தது. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது நான் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு 2 years பார்த்தீங்க அப்படின்னா, என்னால் சார்ட்னால் என்ன அப்படின்றது மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, இந்த பீரியட்லேயே கொஞ்சம் எனக்கு லாஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எல்லா ப்ரோக்கர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் ப்ரோக்ராமை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் ஒரு சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியெல்லாம் போயிட்டு நான் ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே, அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்ம ப்ரோக்கர் டெர்மினலில் ஈஸியாக யூஸ் பண்ணிடலாமானா அதுவும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஓடின் அண்ட் நெஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 சாஃப்ட்வேர் தான் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். வெப் வெர்ஷன் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஓகே, இப்போ தான் இண்டிகேட்டர்னால் நமக்கு என்னென்னு தெரிய வருது இல்லையா. இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சிஸ்டம் இருக்கணும். இதுக்கு நாம் இன்னொரு சர்வீஸ் ப்ரொவைடரோட ஹெல்ப் தேவை. நாம் இப்போ சார்ட்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த சார்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேட்டா வெண்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம டேட்டா வாங்க முடியும். அந்த டேட்டா வாங்கி இப்போது நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை மட்டுமே பார்த்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதில் ஏதோ ஒரு இண்டிகேட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா
அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் அந்த இண்டிகேட்டரில் வந்துட்டு ஒரு பை சிக்னல் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hours கூட கழிச்சு கூட அடுத்த செல் சிக்னல் வரும் இல்லையா? ஸோ அது வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணணும். இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, AmiBroker அண்டு MT4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விதமான சர்வீஸ் ப்ரொவைடர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நாம் இப்போது ஒரு இண்டிகேட்டரை வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டோம், இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டிகேட்டரை வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஸ்கேன் பண்ணால் போதும், நமக்கு எந்த ஸ்டாக்கில் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் பை சிக்னலோ அல்லது செல் சிக்னலோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வந்துட்டு ஒரு பை சிக்னல் வந்துட்டு ஒரு ஸ்டாக்கில் வருது அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் ஃபுல்லாகவே வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட சைக்காலஜி வந்துட்டு சொல்லும். எதனால் அப்படின்னா, நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு 8 hours உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம மைண்டு வந்துட்டு சொல்லாது. ஒரு பை சிக்னல் காமிச்சது அப்படின்னா கேபிட்டலை ஃபுல்லாகவே யூஸ் பண்ண தான் தோணும். ஸோ அந்த மாதிரி தான் நானுமே வந்துட்டு பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வரும், ஒரு ஸ்டாக்கில் லாஸ் வரும். இருந்தாலும் அந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு ஃபுல்லாக புக் பண்ண முடியாது, ஏன்னா வெயிட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஆனால் லாஸ் வந்தது அப்படின்னா நான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு உட்காந்து புக் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு AmiBroker MT4 வந்துட்டு ஒர்க் ஆச்சு. இப்போது இதில் என்ன ஆகுது அப்படின்னா, நாம் வெயிட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி ட்ரேடிங் சைக்காலஜி வந்துட்டு நம்மளோட மைண்டு வந்துட்டு கொடுக்கறதில்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த இஷ்யூஸ் வந்துட்டு வந்தது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அல்கோ ட்ரேடிங் வந்துட்டு இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் வந்துட்டு ஃபீட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் கொடுக்குற க்ரைட்டீரியாவுக்கு மேட்ச் பண்ணி அந்த அல்கோ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆல்கோ ட்ரேடிங்கை வச்சு ஆப்ஷன் ட்ரேட் வந்துட்டு பண்ணலாமா அப்படின்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கண்டிப்பாக ஆல்கோ ட்ரேடிங்கை வச்சு ஆப்ஷன் ட்ரேடிங் வந்துட்டு பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா அதில் வந்துட்டு ஸ்லிப்பேஜ் வந்துட்டு ஜாஸ்தி. ஓகே, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் சொல்கிறேன். நீங்கள் இதை பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா உங்களோட கேபிட்டல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 ஸ்டாக்கை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. 5 ஸ்டாக்கும் 5 டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருக்க மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதாவது எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, FMCG, ஃபார்மா, ஐடி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்டீல் செக்டார், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 5 செக்டாரில் இருந்தும் ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்துட்டு நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு அந்த 5 ஸ்டாக்லேயும் ப்ரைஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ 5 ஸ்டாக் வந்துட்டு சூஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு கேபிட்டல் வந்துட்டு ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஃபீட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு ட்ரேடுக்கும், அதாவது அந்த 5 ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கில் வந்துட்டு பை சிக்னல் வந்தாலும் செல் சிக்னல் வந்தாலும் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு 1000 ரூபா வந்துட்டு ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் வந்துட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது எண்ட் ஆஃப் த டே ஒரு 1 year 6 month வந்துட்டு நீங்கள் இதை ரன் பண்ணும் பொழுதே உங்களுக்கு நல்ல வந்துட்டு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதே வந்துட்டு அப்போது 1,00,000 ரூபா வச்சுட்டு நம்ம கேபிட்டல் வந்துட்டு கூட யூஸ் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் வருமே அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னா இதில் தான் நம்ம சைக்காலஜி வந்துட்டு நடுவில் உள்ள வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இப்போது 1,00,000 ரூபா இருக்க அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் ஒரு ட்ரேடுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது நமக்கு வந்துட்டு ஒரு ஃபியர் வராது. ஆனால் கேபிட்டலை வந்துட்டு அதிகப்படுத்த நமக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஃபியர் வந்துட்டு வர ஆரம்பிச்சிரும். அந்த ஃபியர் தான் வந்துட்டு நம்மளை மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணவும் வைக்காது, ப்ராஃபிட் பண்ணவும் விடாது. ஸோ இது ரொம்ப பேர் வந்துட்டு 3-4 years மார்க்கெட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இப்போது நான் சொன்ன விஷயங்களை உங்களோட உள் மனசில் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு நல்லதுன்னு படுதோ அதன்படி வந்துட்டு
அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்துட்டு மார்க்கெட்டில் எடுத்து வைங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.